நேரம் சின்ன விஷயம் தானே, இதுக்கு ஏன் கீழ்ப்படியணும், சும்மா செய்வோம் என்ன இப்போ இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியன்றத வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித்தருது. 1 சாமுவேல் 15:22 இது என்ன சம்பவம்னா, அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் சவுல் ஜெயிச்சுட்டு வராரு. சாமுவேல் சொன்னபடி செய்கிறாரு. சாபத்தீடானது எதையுமே நீ தொடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப சாமுவேல் வந்து கேட்கிறாரு, என் காதுகள்ல கேட்கிற அந்த சத்தம் என்ன? சவுல் சொல்றாரு, அமலேக்கியரை சங்காரம் பண்ணிட்டோம், இங்க ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக அங்க இருந்து நல்ல கொழுமையான ஆடு மாடுகளை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை சாமுவேலை ரொம்ப துக்கப்படுத்துச்சு. 15:22 சொல்லுது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்னைக்கு இதைத்தான் செஞ்சேன், இதை மட்டும்தான் செஞ்சேன், அதனால ஒன்றும் இல்லை, இப்படி நாமே நிறைய அதற்கு எக்ஸ்கியூசஸ் சொல்லிடுவோம். அதனால என்ன இருக்கு, இதுதானே, இது மட்டும் தானே அப்படியெல்லாம். சவுல் கூட இப்படிதான் சொன்னார், அமலேக்கியரை தான் முறியடிச்சிட்டேனே, ஆடு மாடு தானே, அதனால என்ன? ஆனா ஆண்டவர் திட்டமா சாமுவேல் மூலமா சவுலுக்கு பேசுறாரு, உன்னுடைய பலிகள்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியம். உன்னுடைய பலிகளை வச்சு என்னை ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா? நிறைய நேரத்துல நம்ம கூட அப்படிதான் நினைக்கிறோம். நம்மளுடைய காணிக்கைகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்திடும், நம்மளுடைய பெரிய ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு கொடுக்கிற உதவிகள் அவரை சந்தோஷப்படுத்திடும் நினைக்கிறோம், அவரை சந்தோஷப்படுத்திடும் நம்ம நினைக்கிறோம். அது தவறு. சவுல் செஞ்ச தப்ப நம்மளும் செய்யக்கூடாது. ஆண்டவர் பேசுறாரு, உன்னுடைய கீழ்ப்படிதல் மாத்திரமே என்னை சந்தோஷப்படுத்தும், உன்னுடைய பலிகள் அல்ல, நீ செய்கிற பெரிய உதவிகள் எல்லாம் கிடையாது, அதை விட கீழ்ப்படிதல் தான் முக்கியன்றத ஆண்டவர் வலியுறுத்துறாரு. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்னைக்கு கீழ்ப்படிய செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? God bless you.